மாற்றினால்தான் பாஜகவோடு கூட்டணின்னு அதிமுக தரப்புல எடப்பாடி வைத்த கோரிக்கையை அவர் சாதித்து விட்ட பிறகுதான் இது நடந்திருக்கிறது. யார் அண்ணன் எடப்பாடி கூட உட்கார்ந்துருந்தாப்பா? யாரான்னு உட்கார்ந்துருந்தீங்களா? போய் சொன்னதை கேட்டிங்களா? எங்கள் கட்சியில் அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்தால் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எல்லாருக்கும் தெரியும். கட்சி எந்தெந்த வேலையை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்கு தெரியும். ஆக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இங்கே மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே தவிர சுறுசுறுப்பாக கட்சிக்காக கடுமையாக உழைத்த தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பங்கெடுப்பில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் கட்சி தேசிய கட்சி. நீங்கள் உதயநிதியை எந்த பங்கெடுப்பீங்க கேள்வி கேட்கவே கூடாது. அதனால தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, உங்களால் தேசிய கட்சி இல்லை, உங்களுக்கு தேசிய தலைவரே தேர்ந்தெடுக்க முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா எந்திரிச்சு சொல்கிறாரு, எங்கள் கட்சியில் பல கோடி 12 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். உங்களில் 5 பேருக்குள்ள உங்களுக்கு தேர்ந்தெடுத்தா போதும். அதே மாதிரி உங்களதில் தேர்ந்தெடுத்து 25 வருஷத்துக்கு ஒரு அமைச்சர் தலைவர் இருப்பீங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால் ஜனநாயக முறைப்படி நடைபெறும் கட்சி எங்கள் கட்சி. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. ஜனநாயக முறைப்படி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல தம்பி தலைமை தாங்கினார். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் தலைமை தாங்குகிறார். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாரும் சேர்ந்து தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி, கூட்டணி ஆட்சி வர வைக்கும். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் அமர்வோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் கேட்டிங்களா? துணை முதலமைச்சர்னு ஒரு பட்டியலின தலைவரை பார்த்து ஒரு போஸ்டர் ஓட்டுனா அதை உடனே நீக்க வேண்டும். இல்லைன்னா அண்ணன் ஸ்டாலின் செல்வப்பெருந்தையை நீக்கிடுவார். செல்வப்பெருந்தகை இதுக்கு முன்னால் தான் திருப்பரங்குன்றம், அது என்ன நம்மளோட திருப்பரங்குன்றம் தானே, மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு போகிறேன்னு அறிவித்தார். உடனே அண்ணன் ஸ்டாலின் அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாரு. உடனே நான் போலன்ட்டார். ஆக அடிமை கூட்டணி அந்த கூட்டணிங்க. போஸ்டர் ஓட்டினா உடனே கிளின்னு சொல்கிறாங்க. ஏன் துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா அவங்களுக்கு? வரப்போகிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க அங்கே அதிகாரம் இருக்கும்போது எங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதை பண்ண போகிறீங்க, இதை பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் தூக்கம் வரவே மறுக்கிறது. கனவில் பாஜக தாமரை இரட்டை இலை மிரட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் கவலைப்படாதீர்கள். 10 மாதம் கவலையின்றி உறங்குங்கள். அதற்கு பின்பு உங்கள் உறக்கம் தொலைக்கப்பட போகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இடத்துக்கு நாங்கள் வரப்போகிறோங்க. அவர் என்ன சொல்கிறாரு? திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டின்னு சொல்கிறாரு. திமுக 2வது இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள் விரோத ஆட்சி. ஒரு பொன்முடி மாதிரி ஒரு அமைச்சரை வைத்துக்கொண்டு பெண்களின் வாக்கை அவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்கள்? ஆக எங்களுக்கும் அவருக்கும் போட்டின்னு சொல்கிறாரு தம்பி விஜய். அப்போ அது அவங்க 2வது இடத்துக்கு தான் போட்டி. முதல் இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று தமிழ் புத்தாண்டு என்று சொல்கிறேன். பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கும். 2026 எங்களுக்கான ஆட்சி. இல்லையே, நான் கேட்குறேன், வேங்கை வயலுக்கு நியாயம் கிடைச்சுதா? ஒரு பட்டியலின சார்ந்த தலைவர் நான் துணை முதலமைச்சர்னு சொல்கிறாரு, அதை உடனே மிரட்டுறீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு எங்களால் கொடியேற்ற முடியலன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே எங்களோட ஜோதி, பீம ஜோதி, அதை நீங்கள் மறுக்கிறீங்க. யார் பேரில் ஜோதியை கொண்டு போகிறோம்? வேங்கை வயலில் 4 வருஷத்துக்கு மேலே 3 வருடத்திற்கு மேலே நியாயம் கிடைக்கல. அதனால் மக்கள் விரோத சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.